நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இந்த ஒரு 3 அல்லது இந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி டார்கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நான் நேற்று பிசியில் 26 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்மளுக்கு வந்தது பார்த்திங்கன்னா 37. சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இதில் மெயினாக இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேற்று எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே 3க்கு 5 5க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்தோம். நான் இந்த இடத்துல 5க்கு 2 இல்லாமல் நம்ம 5க்கு 3 அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல 2ன்னு கணக்கு எடுத்தேன். ஆனால் இங்கே வந்தது பார்த்திங்கன்னா 3. இந்த 3 அப்படியே நம்ம டைரெக்டாக இந்த இடத்துல வந்துருச்சு. சரியா? ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு 35க்கு 5 35க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35க்கு 5 35க்கு 5. ஸோ எல்லாமே இந்த 5ங்கிற இடத்துல தான் முடியுது. அப்படிங்கும்போது இது பேட்டர்ன் படி பார்க்கும்போது நம்மளுக்கு பி போர்டில் 5 அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்கோம். சரியா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5. ஓகே, இப்போ ஏ போர்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, நம்மளுக்கு நேற்று நம்ம என்ன கணக்கு எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏ போர்டு கணக்கில் நம்ம இங்கே 8 இருக்குது, 6 7, நம்மளுக்கு இங்கே 5க்கு 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு பார்த்தோம். சரிங்களா? 8676 அப்படிங்கும்போது திருப்பி 8க்கு தான் வாய்ப்பு. இங்கே எப்படி நம்மளுக்கு இந்த இடத்துல 3க்கு 3 அப்படின்னு இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே 8க்கு 8 அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சி போர்டில் எப்படி கணக்கு எடுத்தோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 26 எப்படி நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த பேட்டர்னுக்கு வந்துடுவோம். இங்கே 7 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, சாரி இங்கே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 8 7 2 1 7 2க்கு 1 1க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னவாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 1 1க்கு 7 2க்கு 1 2க்கு 1 1க்கு 7னா 7க்கு நம்மளுக்கு 6 அப்படி அதுக்கு பவர்னா 6க்கு பவர்னா 1 அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் நம்மளுக்கு 6க்கு 1. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 851 கிடைக்குது. ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் படி நம்ம என்ன பண்ணுறோன்னா 851 அப்படிங்கிறது பாக்ஸ். அவ்வளோதான். சரியா? 851 அப்படிங்கிறது பாக்ஸு. ஸோ இப்போ இது இல்லாமல் இதுக்கு பவராக எடுத்ததில் சார்ட்டில் நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்மளுக்கு இதுலேருந்து கணக்கு வர்றது என்னென்னா, நம்ம 851 அப்படிங்கிற ஒன்று எண்ணை நம்ம இங்கே எடுத்துருக்கோம். 8 5 1 இதை நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ 8க்கு பதிலாக 7, 5க்கு 3 பவர் 1க்கு 1. ஸோ நம்ம இதுலேருந்து இன்றைக்கி கணிப்பில் எடுக்கிறது என்னென்னா 731 851 பாக்ஸ். ஓகேவா? அதாவது 7க்கு 3 பவர், 8க்கு 3 பவர், 5க்கு 3 பவர், 1க்கு 3 பவர். அதனால் காமனாக நம்மளுக்கு சிங்கிள் போர்டு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இன்றைக்கி கணக்காக வருது. சரியா? இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஎஸ்பியில் 53 23 35 23 73 13 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். இந்த 31 டேரெக்டாக இருக்குது. அதை போட்டால் அப்படியே டேரெக்டாக பிசியில் வரலாம். 51 டேரெக்டாக இருக்குது. அதனால் 31 51 அப்படியே டேரெக்டாக நம்மளுக்கு பிசியில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ 31 51 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிசியில் இருக்குது. ஓகேவா? இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 3, அதாவது நம்மளுக்கு 7 8 3ன்னு 3 எண்கள் இருக்குது. இருந்தாலும் 7 7க்கு பவர் 3 அப்படிங்கிற மாதிரி அது எப்படி நம்மளுக்கு வந்தாலும் 3ங்கிறது இன்றைக்கி காமனாகவே நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஆல் போர்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 3 ஏ போர்டில் 7 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணக்கு வருது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 1க்கு பவர் 3 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கணக்கு வருது.
ஸோ இதுலேருந்து நம்ம இன்றைக்கி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 731 851 நீங்கள் கெஸிங் எடுக்கும்போது அந்த பவர் சார்ட்டை வச்சு பார்க்கும்போது எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சரியா? இந்த ஏபிஎஸ்சிபிசி வந்து அதை பார்த்தீங்கன்னா இதில் 73 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல நான் அப்படியே ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு பேரா எடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 53 23 35 23 73. அதாவது எப்படி இந்த 8க்கு வந்து 5, 5க்கு வந்து 3, 8க்கு வந்து 2, 5க்கு 3, 7க்கு 3, 3க்கு 5, 7க்கு 2, 3க்கு 3, 7 3 அப்படிங்கிறது இங்கே அப்படியே நம்மளுக்கு ஒரு கணிப்பாக நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா காமனாக 851 அப்படிங்கிற ஒரு எண் வந்து நம்மளுக்கு இதுலேருந்து காமனாகவே நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ பாக்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 851 731 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸிங்கிட்ட வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம எடுத்த கணிப்பு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன எடுத்துருக்கோன்னா 731 அப்படின்னு ஒரு எண்ணுங்க எடுத்திருக்கோம். அதே மாதிரி 851 அப்படிங்கிற எண்ணு எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு இந்த 637 அப்படிங்கிற எண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். 407 975 570 192 176 கடைசியாக நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இது மூலயமா நம்மளுக்கு வந்து 176 அப்படிங்கிற எண்ணு. அதாவது இந்த 1க்கு வந்து 7 8, இந்த 7க்கு வந்து 3 அல்லது 5, இந்த 6க்கு வந்து 1. ஸோ இதுலேருந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் 1 அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால் சி போர்டில் நீங்கள் 1 அப்படிங்கிறத கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 176 அப்படிங்கிற கணக்குக்கு நம்மளுக்கு 731 851 சி போர்டில் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 75க்கு 70 இருக்குது அப்படின்னா 76க்கு 71 வருமா அப்படிங்கிற மாதிரினா அப்போ 71ங்கிறது நம்ம கொடுத்ததில் ஆல்ரெடி நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் மேட்ச் சரி நம்மளுக்கு 731 850 அப்படிங்கிறது இந்த 176ங்கிற எண்ணுக்கு நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நம்ம மெம்பர்ஷிப்பில் நம்ம போஸ்ட்டு வந்து நம்ம 2 மணிக்கு போட்டுடலாம். நேற்று என்ன போட்டோங்கிறதையும் காமிச்சிடுறேன். நேற்று நம்ம மெம்பர்ஷிப்பில் போட்டது நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 637. நேற்று வந்து 449 அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு. 637. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 438ன்னு கொடுத்துருக்கேன். 438 ஜஸ்ட் எனக்கு வந்து இதில் 437 நான் எடுத்திருக்கேன். ஆனால் ரிசல்ட் நான் 438ன்னு எடுத்திருக்கேன். 637 அப்படிங்கிற ரிசல்ட்டு நம்மளுக்கு நேற்று நம்மளுக்கு வந்திருக்கு. நீங்கள் அதனால் மேற்கொண்டு ஃபாலோவில் இருங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த போஸ்ட்டில் என்ன ஏதுங்கிறது நான் தெளிவாகவே நம்ம எடுத்துடலாம். ஸோ நாளையிலேருந்து இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக டிக்கெட் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டிக்கெட்லாம் எப்படி அந்த நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி எப்படி அந்த டிக்கெட்டில் இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்க்கலாம். அது அடுத்தக்கூடிய வீடியோவில் வரும். இவ்வளோ தான் நம்மளுடைய இன்றைக்குரிய கணிப்புகள். இவ்வளோ தான் கொடுக்கக்கூடிய தகவல்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.